ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது நம்மளுக்கு ப்ரொமோட் வந்துருச்சு. அதில் இருக்கிற சம்பவங்களை இனிமேல் தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு அதிரி ட்விஸ்ட்டாக வந்துட்டு இப்போ வந்து இன்டர்சேஞ்ச். நேற்று யாரெல்லாம் வந்து ஏஞ்சல் இருந்தவங்களோ அவங்க டீமோன் இருந்தவங்க ஏஞ்சல் அப்படின்ற விஷயத்தை கொடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க. நேற்று டெவில் இருந்தவங்களாம் இப்போ ஏஞ்சலாக மாதிரி ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பண்ணமோ அதுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு நேற்று ஏஞ்சல் இருந்தவங்க டெவிலாக மாறும்போது அவங்க நிறைய திட்டங்களை வந்து தீட்டுறாங்க. அதுலேயும் முக்கியமாக யார் வந்துட்டு இதில் ரொம்ப வீக் அப்படின்னு வந்து நம்ம ஆனந்தி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. மஞ்சரியை சொன்னாங்க, ஜாக்லின் சொன்னாங்க. ஆனால் ஜெஃப்ரி வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யா பேரை சொல்லும்போது அது செம ஷாக்காக இருந்துச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு ப்ரொமோட்டில் வர விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி ரஞ்சித் சார் செம்ம காண்டில் இருந்தார். அதனால தான் வந்து ப்ரொமோட்டில் வந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. என்னென்னா அப்பயே சொல்கிறார், நான் செம்ம காண்டில் இருக்கேன். அதாவது ஆனந்தி சொல்கிறாங்க, முதல் நம்ம வந்துட்டு நேற்றே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 2 பேய்ங்க வந்துட்டு எல்லா பேய்ங்களும் பண்ணுற விஷயங்கள ஒத்துக்கலை, சண்டைலாம் போட்டாங்க. அந்த மாதிரி எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நான் தலையிட மாட்டேன், பட் பார்த்துக்குங்க, அதாவது சேஃப் கேம் விளாட போகிறேன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஆனால் ரஞ்சித் சார் சொல்லிட்டார். அப்படி பார்த்தா நேற்று வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த அன்ஷிதாவுக்கு வந்து வாயில் வந்துட்டு முட்டை ஊற்றுறது, மிளகா கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த மஞ்சரி அப்புறம் சாச்சனாலாம். இப்போ அவங்களுக்கு வாயில் சக்கரை போடுவீங்களா நீங்கள்? என்ன செஞ்சாங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். ஒரு மிளகா கொடுத்தோன்னா ஒரு மிளகா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சாரே வந்து ரொம்ப ஆவேசமாக பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் தோணுச்சு, ஏன்னா அது ரொம்ப ஓவராக இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சருக்கு வந்தார். அதேமாதிரி முத்துவை நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாம் அவங்ககிட்ட வந்து நான் நிறைய முத்தான கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குது, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான்ற மாதிரி அவர் வந்து அங்கே பேசி அதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. இன்னும் ரஞ்சித் சாருக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையுமே, எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பின்னாடி போகன்னு தெரியுது. அந்த ஆள் மாறாட்டம் டாஸ்க் நடக்கும்போது ரஞ்சித் மாதிரி வந்துட்டு நம்ம முத்து வந்து பண்ணியிருப்பார். அது ஒரு வேளை ஹிட் ஆகி இப்போ வந்து இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்க போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறா தெரியல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொமோட்டரில் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னும் முத்துக்குமாரன் அட்டாக் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அவர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கார். பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து அந்த ப்ரொமோட்டரில் பார்க்கும்போதே அவர் வந்து மனசு உடஞ்சி இருக்கிற பேட்சிங் கீழே தூக்கி போட்டு போகிறாப்புல. அதனால் திரும்ப இந்த சிங்கம் வந்துட்டு களை இறங்குமான்னு தெரியல. இது சிங்கமா இல்லை வந்துட்டு நசுக்கி போன சொம்பா மாறப்போதான்றது பொறுத்து தான் பார்க்கணும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தோட பிளான் ப்ளஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலையில் கூட போட்டிருப்பேன். முத்துக்குமாரன் அந்த பக்கம் சும்மா போகிறார். அப்போ வந்து டாஸ்க்கே ஆரம்பிக்கல. அப்போயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவ்வளோ கேவலமாக மட்டமாக வந்து கலாய்க்கிறாங்க. ஜெஃப்ரிலாம் வந்து அந்த லோக்கல் பாஷை ஒரு மாதிரி பேசுவாங்க, என்ன தம்பி அப்படின்னு அந்த மாதிரி கலாய்க்கிறார். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கலாய்க்கிறார். ஏன் இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணோன்றது தெரியல. சாட்சராகவே போட்டு வளர்க்குறாங்க. சாட்சராக பண்ணாங்க தான். அவங்கள வந்து கலாய்க்கிற தப்பே கிடையாது, மஞ்சரியை கலாய்க்கிற தப்பு கிடையாது. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸில் உங்களுக்காக காத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.